அம்மா சரணம், தாயே சரணம், அபிராமி சரணம், சத்குருவே சரணம். நாம் இப்போ அபிராமி அந்தாதி 8வது பாடலையும் விளக்கத்தையும் பார்க்கலாம். பாடல்: சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடரையெல்லாம் வந்தரி சிந்தூர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தலத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே. விளக்கம்: சுந்தரி. சுந்தரி அப்படின்னா அழியாத என்றும் நிலைத்த அழகானவள். அம்பாள் உடலாலும் உள்ளத்தாலும் எழிலுடையவள். ஆகவே சுந்தரி என அழைக்கிறார். மனிதனது உடலை அழகுபடுத்த பவுடர், சோப்பு போன்ற பிற சாதனங்கள் தேவை. அதைத்தான் மேக்கப் என்று சொல்கிறோம். ஆனால் அம்பாளுடைய பேரழகுக்கு எந்தவித புற சாதனங்களும் தேவையில்லை. ஆகவே சுந்தரி என அழைத்தார். உடல் அழகாக இருந்து அதை மேலும் அழகாக காட்ட மேக்கப் போட்டாலும் உள்ளத்தால் கருணை, இரக்கம் இல்லையெனில் அதனால் பயனில்லை. ஆகவே அம்பாளை போல் கருணை உள்ளம் எவருக்கும் இல்லை. அவள் விவரித்து சொல்ல ஒண்ணா பேரழகு உடையவள். அம்பாளது அழகிலிருந்துதான் உலக அழகுகள் அனைத்தும் உண்டாகியுள்ளன. ஆகவேதான் இங்கு சுந்தரி என்று அழைத்தார். இப்போ அபிராமி உடலால் மட்டும் அழகுடையவள் அல்ல, உள்ளத்தாலும் எழில் வடிவுடையவள். அவளுக்கு இரக்க குணம், கருணை உள்ளம் கொண்டவள். அதனால்தான் இங்கே நாமெல்லாம் உடம்புக்கு மேக்கப்பு போட்டுக்கிறோம். அது வெளியே காட்டிக்கொள்ள தான் மேக்கப் போட்டுக்கிறோம். ஆனால் உள்ளத்தாலையும் நாம் கருணையும் இரக்கமும் இருந்தால்தான் அந்த அழகால் நமக்கு பயன், இல்லையேல் அதற்கு பயனில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுவே தெய்வத்தை வசப்படுத்த 2 மார்க்கம் இருக்கு. அதில் முதலாவதா நாம உச்சாடனம், 2வதா தியானம். நாமம் சொல்வதில் கஷ்டமே இருக்காது, ஏன்னா அது வாயால் உச்சரிப்பது. ஆனால் தியானம் என்பது மனதுக்குள் நிகழ்வது. தியானம் செய்து அடைய முடியாதது எதுவும் இல்லை. தியானத்தை ஆத்மார்த்த பூஜை என்பர். ஏன் இங்கே தியானத்தை ஆத்மார்த்த பூஜை அப்படின்னு சொல்கிறோன்னா, அது உள்ளத்தால் தான் தியானம் செய்ய முடியும். அப்படி உள்ளத்தால் தியானம் செய்வதற்கு புஷ்பம், நிவேதனம், சடங்கு, சம்பிரதாயம்னு எதுவுமே தேவையில்லை. தியானத்தில் இதெல்லாம் சம்பாதித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உள்ளே தியானம் செய்யும் உருவத்திற்கு நாமம் தேவை. நாமம் இன்றி தியானம் செய்ய முடியாது. ஆகவே சுந்தரி என்பது அம்பாளது நாமமாகவும் அதே நேரத்தில் அவளை மனக்கண்ணில் காட்ட எழில் உருவமாகவும் ஆவதால் சுந்தரி என்றார். எப்படின்னா, இப்போ நாம உச்சாடனம் செய்கிறோம், நாமத்தை உச்சரிக்கிறோம் அப்படின்னா வாயால் சொல்லிடலாம் ஈஸியாக. அதுவே தியானம் செய்யணும் அப்படின்னா அது அகத்தால் செய்வது. தியானம் என்பது உள்ளத்தால் ஒன்றி செய்வது. அப்படி உள்ளத்தால் ஒன்றி செய்கிறதுக்கு அவளுடைய எழில் உருவமும் தேவை, அந்த உருவத்திற்கு நாமமும் தேவை. அந்த எழிலான உருவத்தையும் சுந்தரி அப்படிங்கிறாரு. அவளை சொல்வதற்கு தேவையான நாமமாகவும் சுந்தரி அப்படின்னு சொல்கிறார். இந்த 2க்குமே சேர்ந்து தான் அவர் சுந்தரி. ஏன்னா அவள் உடலாலும் எழிலுடையவள், உள்ளத்தாலும் கருணை உள்ளம் கொண்டவள். அப்படிங்கிறதுனால தான் இங்கே சுந்தரி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சுந்தரி அப்படிங்கிறதும் மங்களத்துக்குரிய சொல் தான். எப்படின்னா அப்படிங்கிறது மங்களத்திற்குரிய எழுத்துன்னு சொல்லி போட்டு தான் எந்த பொருள் வாங்கினாலோ இல்லை எது செய்தாலோ அந்த பொருளில் போட்டு தொடங்குவோம். அதுபோல் சு என்பதும் மங்களத்திற்குரிய சொல். எப்படின்னா இப்போ எது ஆரம்பித்தாலும் சுபம் அப்படின்னு போட்டு தான் ஆரம்பிப்பாங்க. அதுவே முடிகிறதையும் சுமூகமாக முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. முடியும் போதும் சுபம் போட்டு தான் முடிப்பாங்க. அது மாதிரி சுமங்கலி, சுதர்சனம், சுமதி, சுபா, சுபத்ரா, சுந்தரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே இப்போ பெண்கள் அழகாக இருந்தால் சுந்தரி அப்படிம்பாங்க. ஆண்கள் அழகாக இருந்தால் அவங்கள எப்படி சொல்கிறோன்னா சுந்தரம், சுந்தர் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாமே அழகை குறிக்கக்கூடிய சொல் தான். அதுவே இங்கே அபிராமியை எப்படி சொல்கிறாருன்னா, அவள் பாக்கிய உருவானவள். அதை தான் இங்கே சுந்தரி என்பதன் மூலம் கூறுகிறார். அடுத்ததா எந்தை துணைவி. இங்கு எந்தை என்பது பரமேஸ்வரனை குறிக்கும்.
உலக உயிரினங்கள் அனைத்திற்கும் தந்தையாதலால் எந்தை அப்படின்னு சொல்றாரு சிவபெருமான. அவருடைய மனைவியாகிய அம்பிகையை துணைவி என அழைக்கிறார். துணைவி என்னும் சொல் ஈடு இணையற்ற உயர்ந்த சொல். அதனால்தான் திருவள்ளுவர் வாழ்க்கை துணை நலம் என்று பெண்ணினத்தை உயர்த்தி காட்ட ஒரு தனி அதிகாரமே வகுத்துள்ளார். இப்போ வாழ்க்கை என்ற நீண்ட நெடுந்தூர பிரயாணத்திற்கு துணையாக வருபவள் மனைவி. மேலும் துணையாக வரும் பொருள் எப்படி இருக்கணும்னா அது வலிமை உள்ளதாக இருக்க வேண்டும். எப்படின்னா இப்போ அம்பிகை சிவபெருமானை உயிரையே காப்பாற்றியவள். அவள் சிவபெருமான் நஞ்சை உண்டபோது, ஆழகால நஞ்சை உண்டபோது அதிலிருந்து காப்பாற்றி கண்டத்திலேயே நிறுத்தி சிவபெருமானையே காப்பாற்றியதால் எந்தை துணைவி என்றார். இதைத்தான் ஆதிசங்கரர் சௌந்தரிய லஹரி 28வது பாடலில் தவ ஜனனி தாடங்க மகிமா என ஐயனை அம்மை காப்பாற்றியதாக கூறுகிறார். கணவனது பெருமைக்கெல்லாம் காரணமானவள் மனைவி. அவளது துணை இல்லையேல் வாழ்வில் கணவன் வெற்றி அடைய முடியாது. எப்படின்னா இப்போ குசேலன் குபேரனானது மனைவியால் தான். சத்தியவான் இழந்த உயிரை பெற்றது சாவித்திரி அப்படிங்கிற அவரது மனைவியால் தான். ராமர் புகழடைந்ததும் சீதையால் தான். ஆகையால் தான் அபிராமி பட்டரும் அபிராமி இத்தகைய சிறப்புகளை கொண்டு விளங்குவதால் எந்தை துணைவி என்றார். அடுத்ததா என் பாசத்தொடரையெல்லாம் வந்து அறி அப்படிங்கிறார். இப்போ எந்தைக்கு துணையாயிருந்து அவரை காப்பாற்றியதால் நீ எனக்கு துணையாக இருந்து என்னை காப்பாற்ற வேண்டாமா என வேண்டுகிறார். மனைவியானவள் கணவனை காப்பாற்ற கடமைப்பட்டவள். அதுபோல பிள்ளைகளையும் காப்பாற்ற கடமைப்பட்டவள். இத்தகைய கருணை உருவான தாயாக நீ இருந்தும் உன்னை அறிந்து கொள்ளாதவனாக அடியேன் இருக்கிறேன். அதற்கு காரணம் உன்னை அறிய தடையாக இருக்கும் பாசம் அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னா இப்போ தண்ணீரில் கூட பாசம் படர்ந்திருக்கும். அந்த பாசம் வருவதற்கே காரணம் தண்ணீராக தான் இருக்கும். ஆனால் அந்த தண்ணீரையே தெரியாம மூடிக்கொள்வது அந்த பாசம். அதுபோல உன்னை அடைய விடாது உலக பாசங்கள் தடை செய்கிறது அப்படின்னு சொல்றாரு அபிராமி பட்டர். இங்க பாசத்தொடரையெல்லாம் வந்து அறி அப்படிங்கிறார். அப்படி அறி அப்படிங்கிறது இல்லாமல் செய்வது. ஏன்னா நான் பாசத்தோடு தான் இருக்கிறேன். ஏன்னா எனக்கு மனைவி, மக்கள், நண்பர்கள் அப்படின்னு எல்லாமே இருக்குது. நான் இல்லறவாசி. நான் இல்லறத்தில் இருப்பதால் நான் இந்த பாசத்தை எல்லாம் வச்சுட்டு தான் இருக்கேன். அப்படி வச்சிருக்கிறதுனால நீ என்னை நாடி எனக்கு நீதான் கருணை செய்ய வேண்டும் அப்படின்னு வேண்டுகிறார். எப்படின்னா அத்தகைய பாசத்தை என்னால் நீக்கிவிட்டு அடியேனாக சரணடைய முடியாது. நீதான் கருணை கூர்ந்து உன்னையே கதி என நம்பியுள்ள என்னை நீ பாசத்தை அள்ளி கொட்டிவிட்டு உன்னிடம் சேர்த்து கொள்ள வேண்டும் என பிரார்த்திக்கிறார். இப்படி சொல்றதெல்லாம் அவர் எதற்காக அப்படின்னா அவருக்காக மட்டுமல்ல, நமக்காகவும் தான். ஏன்னா நாமும் கூட இல்லறத்தில் தான் இருக்கிறோம். இல்லறத்தில் எப்படி இருப்போம்? குழந்தை, குட்டி, நண்பர்கள், உறவினர்கள் அப்படின்னு எல்லாரோட தான் இருக்கிறோம். நாமும் இல்லறத்தில் இருந்தாலும் அவளை சரணடைந்தால் போதும். நம்முடைய பாசத்தை எல்லாம் கடந்து அவளை அடைய அவளே நம்மிடம் அருள் புரிவாள் அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னா இப்போ அந்த பாசம் சொல்றோம் இல்லையா, அந்த பாசம் எப்படி இருக்குதுன்னு சொல்றாரு. பாசம் சாதாரண கயிற்றால் கட்டி இருந்தால் கத்தி கொண்டு அறுத்து விடலாம். இரும்பு சங்கிலியால் பிணைத்திருந்தால் அதற்கான வலிமையான ஆயுதங்களால் தகர்த்தெறியலாம். ஆனால் பாசமோ இரும்பு சங்கிலியை விட கடுமையானது. அதனை அம்பாளது திருவருட்கடாட்சம் என்னும் ஆயுதத்தால் தான் நீக்க முடியும் என பிரார்த்திக்கிறார். ஏன்னா அது சாதாரண கயிறால மட்டும் அது கட்டி இருக்கல. அந்த பாசமானது அது இரும்பு சங்கிலியை விட கடுமையாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதான் அந்த பாசம். நமக்கு அந்த பாசத்தை ஈஸியாக தகர்த்து விட்டு வர முடியாது. அப்படி வரணுன்னாலும் அதுக்கு அம்பாளது திருவருட்கடாட்சம் அப்படிங்கிற ஆயுதம் நமக்கு வேணும். அதனால் அவளை சரணடைந்தால் அது முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் அருணகிரியார் கந்தர் அனுபூதியில் முருகர்கிட்ட வேண்டாரு. வலைப்பட்ட கைமாதோடு
மக்களனும் தலைப்பட்டழிய தகுமோ அப்படின்னு சொல்கிறாரு. நான் வலை மாதிரி வலைப்பட்ட, அதாவது எலி எப்படி வலைக்குள்ளே அகப்படுமோ அது மாதிரி நானும் இல்லறம் என்கிற வலையில் அகப்பட்டு மனைவி மக்கள்னு இதிலேயே இருந்துட்டா அது உனக்கு தகுமா அப்படின்னு கேட்குறாரு. சிந்தூர வண்ணத்தினால் சிகப்பு நிறமான குங்கும நிறத்தவளே என அழைக்கிறார். காரணம், கருணையின் நிறம் சிவப்பு. அதனால்தான் கருணையில்லாத ஒருவனை உன் உடம்பில் இரத்தம் ஓடவில்லையா என கேட்கிறோம். ஆகையால் நீ கருணையின் நிறங்கொண்ட சிகப்பு நிறத்தவள், என்னை பாசத்தை நீக்கி கடை தேற்ற வேண்டும் என பாடுகிறார். அதனால்தான் இங்கே யாராவது ஈஸியாக தப்பு செஞ்சுட்டாலோ இல்லை கருணை இல்லாமல் பேசிட்டாலோ, ஏன் இப்படியெல்லாம் சொல்கிற, உனக்கு உன் உடம்புல ரத்தம் ஓடலையான்னு சொல்கிறோம், ஏன் ரத்தத்தை சொல்கிறோம் அப்படின்னா, ரத்தத்தோட நிறம் சிவப்பு. அந்த சிவப்பு தான் கருணையின் நிறம். அதனால்தான் இங்கே அபிராமியை சிந்தூர நிறத்தவளே அப்படின்னு சொல்லி இங்கே அது மாதிரி என்ன, நீ கருணை உருவானவள், அதனால நீதான் என் பாசத்தை நீக்கி கடை தேற்ற வேண்டும் என பாடுகிறார். அடுத்ததா மகிடன் தலைமேல். இங்கே மகிடன் அப்படிங்கிறது எருமை தலை கொண்ட அரக்கன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது வடமொழியில் ஷா என்பது தமிழில் டா என மருவி வரும். அதனால்தான் இங்கே மகிஷன் சொல்லாமல் மகிடன் சொல்கிறாரு. எடுத்துக்காட்டாக இப்போது புஷ்பம் அப்படிங்கிறத தமிழில் புட்பம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போது நஷ்டம் அப்படின்னா நட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் அபிராமி பட்டரும் இங்கே மகிஷன் அப்படின்னு சொல்லாமல் இங்கே மகிடன் அப்படின்னு தமிழில் சொல்கிறாரு. இப்போ மகிஷாசுரன் எருமை தலை கொண்டவன் என பொருள். அடியேன் எவ்வளவு கொடியவனாயினும் அதனை பாராமல் நீ வந்து அடியேன் பாசத்தலையை நீக்கி ஆட்கொள்ள வேண்டும். ஏன் இங்கே அதை இப்படி பாசத்தை நீக்கிறதுக்கு ஏன் இங்கே மகிஷாசுரனை சொல்கிறாருன்னா, அதற்கு காரணம், என்னை விட கொடியவனான மகிஷாசுரன் தலைமேல் உன் திருவடி பாதத்தை பதித்து அருள் செய்தவள். ஆகவே அடியேனையும் குற்றம் பாராது அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இங்கே மகிஷாசுரனை சொல்கிறாருன்னா, இப்போது அம்பிகை வந்து மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்தவள். ஏன்னா மகிஷாசுரன் எருமை தலை கொண்டவன், அவன் ரொம்ப கொடுமைகளை செய்தவன், தாழ முடியாத கொடுமை செய்ததனால்தான் அவள் மகிஷாசுரனை வதம் செய்தாள். அப்பேற்பட்ட மகிஷாசுரன் போல நான் ரொம்ப கொடுமையெல்லாம் பண்ணலை. அப்படி கொடுமை செஞ்ச மகிஷாசுரனையே நீ உன் கருணையினால் அவன் தலைமேல் திருவடி பதித்தாய். அதுபோல என்னையும் நானும் குற்றம் செய்ய தான் செய்வேன். குற்றம் செய்யாமலாம் இங்கே யாராலையும் இருக்க முடியாது இல்லையா? குற்றம் செய்தாலும் நான் மகிஷாசுரன் மாதிரி நான் கடுமையான குற்றங்கள் செய்யவில்லை. நான் குற்றம் செய்தாலும் நீ அதை பாராது அருள் புரிய வேண்டும் என வேண்டுகிறார். அடுத்ததா அந்தரி. அந்தரி அப்படின்னா ஆகாய வடிவானவள் அப்படின்னு பொருள். அந்தி மயங்கிய வானவிதானம் அன்னை நடனம் செய்யும் ஆனந்த மேடை என்பது லலிதா நவரத்ன மாலை. அதனால மகிடன் தலைமேல் திருவடி பாதம் பதிக்கும்படி தன்னை குறைத்து கொண்டாள். அது அவளது எல்லையற்ற கருணையின் தன்மை. அந்த கருணையை என்னிடமும் காட்ட வேண்டும் அப்படிங்கிறார். ஆகாயம் மாதிரி உயர்ந்த இடத்தில் இருக்கின்ற அபிராமி தன்னை குறைத்து கொண்டு மகிடன் தலைமேலும் அவளது திருப்பாதத்தை பதித்தாள். ஏன் அப்படி செய்தான்னா, இதுவும் அவன் மீது கொண்ட கருணையால் தான். அப்படி அவன் மீது தன் திருவடியை பதித்த போது அவனுக்கு ஞானம் வந்ததான் அந்த மகிஷனுக்கு. ஏன்னா அம்பிகையுடைய பாதம் வந்து ஞானமுடையது. அந்த ஞானமுடைய பாதங்களை மகிஷாசுரனுடைய தலையில் வைத்த போது மகிஷாசுரனுக்கே ஞானம் வந்து திருந்தி அவன் வந்து அம்பிகைக்கு வாகனமானான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அவனுக்கே நீ கருணை செய்த போது எனக்கும் நீ கருணை காட்ட வேண்டும் அப்படின்னு வேண்டாரு. அடுத்ததா நீலி. நீலி என்பது துர்க்கைக்குரிய திருநாமம். காளி எனவும் கூறுவர். அரக்கர்களுக்குத்தான் அவள் காளியாகிறாள். நம்மை போல் அவளது பிள்ளைகளுக்கு அவள் சிஷ்ட பரிபாலினி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு தாய் கூட குழந்தை தவறு செய்தால் என்ன செய்வானா, ஒரு பெரம்பு எடுத்துட்டு வருவா அந்த குழந்தையை கண்டிக்கிறதுக்கு. அப்போ எப்படி தெரிவா? பயமுறுத்துகிற காளியாக தான் தெரிவா.
அதுவே அந்த குழந்தை பசியால் அழுதுச்சுன்னா அந்த பிள்ளைகளுக்கு களியூட்டும் தாயாகவும் அவ தான் இருப்பாள். அது மாதிரி தான் அம்பிகை வந்து, அதாவது அரக்கர்களுக்குத்தான் அவர் துஷ்ட பரிபாலினியாக இருக்கிறார். அதுவே நம்மை போன்ற குழந்தைகளிடம் அவள் சிஷ்ட பரிபாலினியாக இருந்து களியூட்டுபவளாகவும் தோன்றுகிறாள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா அழியாத கன்னிகை. உலகுக்கெல்லாம் தாயானவள், உலகம் அழிந்த போதும் அழியாது நிலைத்து நிற்பவள், அழியாத கன்னித்தன்மையானவள். இதனை அகில அண்டகோடியின்ற அன்னையே பின்னையும் கன்னி மறைபேசும் ரூபமயிலே அப்படின்னு லலிதா நவரத்ன மாலையில் வரும். ஏன்னா அவள் அகில அண்டகோடியெல்லாம் ஈன்ற தாயானவள். அவள் தான் அவள் வந்து எப்பயுமே அழியாத கன்னிகையாக இருக்கிறாள். அவள் உலகெல்லாம் பெற்ற தாயாகவே இருந்தாலும் அப்போதும் கூட அவள் எப்படி இருக்கிறான்னா கன்னித்தன்மை அழியாதவளாக இருக்கிறார். அதனால தான் கன்னியாகுமரியாக என்றுமே கன்னியாகுமரியில் அழியாத கன்னிகையாக இருக்கிறார். அதனால தான் அவளை நம்ம என்ன சொல்வோம்னா கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா ஆரணத்தோன் கந்தரி கைத்தளத்தாள். இங்கே ஆரணத்தோன் அப்படிங்கிறது சிவபெருமான். சிவபெருமானை வேதநாயகன் அப்படின்னு சொல்கிறாரு அபிராமி பட்டர். அந்த வேதநாயகன் அப்படிங்கிறது தான் இங்கே ஆரணத்தோன். சிவபெருமானுக்கு 5 தலை இருக்குது. அதுபோல் பிரம்மனுக்கும் 5 தலை இருந்ததாம். அதை சிவபெருமானுடைய முடியை காண சென்று காணாது திரும்பி வந்தபோது சிவபெருமானிடம் பிரம்மன் பொய் சொல்ல சிவபெருமான் பிரம்மனது ஒரு தலையையே கிள்ளி தன் கையில் வைத்து கொண்டார் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பிரம்மா வந்து சிவபெருமானுடைய முடியை காண சென்ற போது அவர் வந்து அந்த முடியை காணவில்லை. ஆனாலும் தான் கண்டதாக போய் சொல்லிவிட்டார். அதனால்தான் அவரது தலையையே ஒரு தலையை கிள்ளி தன்னுடைய கையில் வைத்து கொண்டார் அப்படின்னு சொல்கிறார். இங்கே சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக இருக்கிறார். அர்த்தநாரீஸ்வரராக இருக்கிறதுனால அதாவது அம்பிகைக்கும் அவருக்கு இருக்கிற எல்லாமே அம்பிகைக்கும் இருக்கும். அதனால அம்பாள் தன் கையில் பிரம்மன் தலையை பிடித்துள்ளதாக கருத வேண்டும். இதில் ஒரு நயம் உண்டு. எப்படின்னா, எட்டி உதைப்பது திருவடி, கட்டி அணைப்பது கை. இங்கே எட்டி உதைக்கும் திருவடி கருணை புரிந்து மகிடன் தலைமேல் திருவடி பதித்தாள். அதுவே பிரம்மன் தலையை தன் கையில் கொண்டாள் அப்படின்னு சொல்கிறார். எப்படின்னா, எட்டி உதைக்கும் திருவடி கருணை புரிந்ததால் மகிஷன் தலைமேல கருணை புரிந்து வைத்து கொண்டாள். அதுவே பிரம்மன் தவறு செய்ததால், அதாவது பிரம்மன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறவர், அவரே போய் சொல்லிட்டார். அதனால்தான் அவருடைய தலையை கையில் பிடித்துள்ளாள் அப்படின்னு சொல்கிறாரு. அம்பாள் திருவடி பட்டதால் மகிஷனுக்கு ஞானம் தோன்றி அம்பிகைக்கு வாகனமானான். ஜீவன்கள் தலைமேல் பிரம்மன் தலையெழுத்தாகிய விதியை விதிக்கிறான். அவன் தலையையே அம்பாள் தன் கையில் கொண்டுள்ளதால் அம்பிகையின் அடியவர்களுக்கு விதியின் விளைவுகள் இருக்காது என்று கூறுகிறார். அடுத்ததா மலர்த்தாள் என் கருத்தனவே அப்படின்னு பாடுறார். ஏன்னா இத்தகைய பெருமைகள் நிறைந்த அன்னையின் திருவடி மலர்களை சதா சர்வ காலமும் நம் மனதில் நினைத்திருந்தால் எத்தகைய உலக பாசங்களும் நம்மை தாக்காது, அதிலிருந்து விலகி வாழ முடியும். ஆகவே அன்னையின் அடித்தாமரைகள் அகத்தில் அகலாது அமர்ந்திருக்க பிரார்த்திக்கிறார். நன்றி.